ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ நான் போட போகிறேன். அதாவது வந்து இப்போ இந்த ஸ்டிச்சிங் வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து 4 பார்ட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல. இந்த கட் பண்ணின ப்ளவுஸை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நம்ம கரெக்டாக இந்த லைனை டபுளாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம். மற்றபடிக்கு பேக் பார்ட் வந்து உங்களுக்கு எப்பவும் போல் நீங்கள் லைனிங் ப்ளவுஸு இங்கே தைக்கிற மாதிரி தான் நம்ம இப்போ தைக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்லீவும் நார்மலாக நம்ம எப்பவும் போல் தைக்கிற மாதிரி தான். இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு நான் தைக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம அடித்து திருப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ரைட் சைடில் வச்சு நம்ம லைனிங் வந்து மேல் பக்கமாக வச்சு அப்படியே அடித்து திருப்புவோம். இப்போ இது ராங் சைடில் நான் வச்சுருக்கேன். எதுக்கு அப்படின்னா பீஸ் போட்டு நம்ம இதை அடிக்க போகிறோம். பீஸ் போட்டு அடிக்கிறதுனால நம்ம ராங் சைடில் தான் வைக்கணும். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கீழே ஒரு தையல் போட்டு சுற்றி வர அடிக்கும்போது ஒரு கைடு அளவுக்கு நீங்கள் பிடிச்சி அடிக்கணும். அப்புறம் தான் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் வந்து வெளியே தெரியக்கூடாது. அதுக்காக ஒரு கைடு அளவுக்கு நம்ம பிடிச்சி அடிக்கணும். அப்புறம் அடித்து முடித்த கையோட எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளையெல்லாம் நம்ம, அதாவது மெயின் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது மெயின் கிளாத்தை மட்டும் கட் பண்ணணும், லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணக்கூடாது. இப்போ கட் பண்ணி எடுத்த பிறகு நம்ம எப்பவும் போல் நம்ம நார்மலாக லைனிங் ப்ளவுஸ்க்கு பேக் பார்ட்டுக்கு எப்படி டாட் பிடிப்போமோ அதே மாதிரி நம்ம டாட் மார்க் பண்ணி வச்சுருக்கோமில்ல, அதே அளவுக்கு நம்ம டாட் பிடிக்கணும். அதுக்கு முன்னால் இதுக்கு ஒரு பீஸ் கொடுத்து மேல் பக்கமாக ஒரு பீஸ் கொடுத்து 2 இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பீஸை வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுருக்குறோம்ல, அந்த அளவுக்கு நம்ம வச்சு மேலே வச்சு மேல் பக்கமாக வச்சு அப்படியே அடிப்பக்கத்தில் நம்ம திருப்பி கொண்டு வரணும். இப்போ மேலே லைனிங் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ அதை டபுளாக நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அது மேலே அந்த எட்ஜில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பிசுறுகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிற அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு 4 இன்ச் உயரத்துக்கு நம்ம ஒரு டாட் ஒன்று பிடிச்சிக்கலாம். 2 பக்கமும் டாட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அளவு பார்த்து டாட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ நார்மலாக இது நம்ம எப்பவும் போல் லைனிங் ப்ளவுஸ்க்கு எப்படி அடிப்போமோ அதே மாதிரி தான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்குமே பேக் பார்ட்டும் ஒரே மாதிரி தான், சேம். ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் அடிக்கும்போது அந்த நம்ம கார்னரில் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, சிசர் கட் போட்டு வச்சுருக்கிறத வந்து ஒரு பக்கம் வந்து அந்த சைடு பார்த்த மாதிரியும் இனி ஒரு பக்கம் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே பக்கமாக அந்த ஏரோ மார்க் வரக்கூடாது. ஆப்போசிட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ நான் எப்படி போட்டிருக்கேங்கிறத மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம பிடிச்சி அடிச்சுட்டு அதே மாதிரி திருப்பி போட்டு லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். லைனிங் மேலே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு மறுபடியும் அது உள்பக்கமாக நம்ம திருப்பி மெயின் கிளாத் மேலே அந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். சுருக்கம் இல்லாமல் பார்த்து நல்லா அந்த ஸ்லீவ் எல்லாம் நல்லா நீவி விட்டுருங்க. இது பஃப் கை ஸ்லீவுங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து அடிங்க. இது வந்து இல்லை அப்படின்னா சுருக்கம் கொடுக்குறக்கு ஆரம்பிக்கும்.
கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட வந்து திருப்பி வளைச்சி நம்ம கொண்டு வரணும். அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த சிசர் கட்டை வந்து அடையாளப்படுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி அந்த கார்னர்லேயும் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்லீவும் நம்ம அடிச்சுக்கலாம். அதே மாதிரி ஆப்போசிட்டில் வர மாதிரி நம்ம வச்சு அடிக்கணும். அந்த ஏரோ மார்க்கு ஒன்று வந்து அந்த சைடு இருந்துச்சு, ஒன்று வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு அடிப்போம். அரைஞ்ச அளவுக்கு இங்கேயும் தையலை போட்டுட்டு மடித்து லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சிங் வர மாதிரி நம்ம மடித்து அடிச்சுக்கலாம். மெயின் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுக்குவோம். இப்படி போட்டால் உங்களுக்கு வந்து லைனிங் வந்து இறங்கி வராமல் இருக்கும். அதுக்காக தான் மெயின் கிளாத்தில் ஒரு தையல் போடுறது. சுற்றி வரும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ லைனிங் ப்ளவுஸு ஆகட்டும், எந்த ஒரு ப்ளவுஸ் ஆகட்டும், நம்ம இப்படி மெயின் கிளாத் வச்சு அடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இல்லைனா அரைஞ்ச அளவுக்கு துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணி நம்ம தைக்கணும். அப்புறம் நம்ம லைனிங் வச்சு அடித்த பிறகு எப்போவுமே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஸ்லீவும் பாருங்கள், கரெக்டாக அந்த சிசர் கட் வந்து ஒரே பக்கமாக 2 ஒன்று பார்த்து ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா முன்கை பின்கை ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. அடுத்தது வந்து நம்ம மெயின் கிளாத்து, அதாவது ஃப்ரண்ட் பீஸு, இதுதான் உங்களுக்கு மெயினே பிரின்சஸ் கட்டில். இப்போ கரெக்டாக இதுக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்கு பக்கம் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்குங்க. இது சைடு வந்து நம்ம டாட் பிடிக்கிற இடம் தனியாக இருக்கட்டும், நெக்கு வந்து ஒன்றை பார்த்து ஒன்று இருக்கட்டும். இப்போ இது மெயின் கிளாத்தில் நம்ம எல்லாம் லைனிங் மேலே அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றி வர தையல் போட்டுக்கலாம். சேம் 2 பீஸையும் இதே மாதிரி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒன்றுக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு நெக் பகுதி வந்து கரெக்டாக நம்ம தைச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து சைடு பீஸு, அதாவது டாட் பிடிக்கிற பீஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். ராங் சைடில் தான் வச்சு, மெயின் கிளாத்தில் ராங் சைடில் வச்சு தான் நம்ம அடிக்கணும். அதே மாதிரி இந்த பீஸையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம்.
ரெண்டையும் ஒரே மாதிரி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்போசிட்டில் நம்ம ரெண்டையும் ஒன்றை பார்த்த மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளையெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தது இந்த நெக் பகுதியில் நம்ம வச்சு ஜாயின் பண்ணணும். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது கீழ் பக்கமாக வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஆம்கோல் பக்கத்துலேருந்து நம்ம வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ 2 பீஸு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு, தைச்சாச்சு. இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பீஸை வந்து மாற்றி போட்டு நம்ம தைச்சிடக்கூடாது. கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு தைக்கணும். கீழ் பக்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் மேலே வச்சு நம்ம தையல் போட்டு வரணும். பீஸு வந்து 2 பீஸுமே சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் இழுக்கக்கூடாது. இழுத்தா வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக வரக்கு சான்ஸ் இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு 2 நூல் அளவுக்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெருசாக வராத அளவுக்கு நம்ம இழுக்காமல் தைக்கணும். இதுக்கு டபுள் ஸ்டிச் போட்டுருங்க. டபுள் ஸ்டிச் போட்டுட்டு ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க. இது சின்ன சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கப்பு வந்து சின்னதாக தான் இருக்கும். அடுத்தது அதே மாதிரி அந்த பீஸையும் அடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம கீழே வந்து பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம். பேக் பார்ட்டுக்கு எப்படி நம்ம பீஸ் கொடுத்து அடிச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம ஒரு பீஸ் கொடுத்து அடிச்சுக்குவோம். லைனிங் மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம டபுள் ஃபோல்டிங்கை மடித்து அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு விட்ருவோம். 2 பீஸையும் அதே மாதிரி தையல் போட்டு விட்ருவோம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட் அடிக்கிறது மட்டும்தான் நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ரெண்டாவது வந்து அதுக்கு டாட்டு எந்த அளவுக்கு பிடிக்கணும், பெரிய சைஸ் ப்ளவுஸாக சின்ன சைஸ் ப்ளவுஸாங்கிறத நம்ம கரெக்டாக நோட் பண்ணி அந்த டாட்டோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். மற்றபடிக்கு வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இதில் என்ன ஒர்க்கெல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து நம்ம பட்டன் பட்டி ரெண்டு பக்கம் வச்சுக்கலாம். அதாவது காஜா பட்டி எந்த சைடில் வருது, ஹூக் பட்டி எந்த சைடு வருதுங்கிறத கவனித்து நம்ம வைக்கணும். இப்போ லெஃப்ட் பக்கம் எனக்கு வந்து ஐப்பட்டி வைக்க போகிறோம். இப்போ நாம் வி போட போகிறதில்ல, ஐ கட்டுறதுனால நம்ம அப்படியே அடிச்சுட்டுக்கலாம். இப்போ வி பட்டி நம்ம வைக்கும்போது அப்படிங்கும்போது நம்ம உள்பக்கமாக நம்ம வச்சு மேல் பக்கமாக கொண்டு வரணும். மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வி போடுற மாதிரி இருந்தாலும் வி போட்டுக்கலாம். 5 வி போட்டாலும் சரி, 6 வி போட்டாலும் சரி. இப்போ நான் ஐ கட்டுறதுனால அப்படியே அடிச்சுட்றேன். இப்போ ஹூக் பட்டி வைக்கும்போது மேல் பக்கமாக வச்சு உள் பக்கமாக நம்ம கொண்டு போகணும். காஜா பட்டிக்கு வந்து உள் பக்கமாக வச்சு மேல் பக்கம் கொண்டு வந்தோம். இது வந்து மேல் பக்கம் வச்சு உள் பக்கமாக நம்ம கொண்டு போகணும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அந்த பீஸை வந்து நம்ம வச்சு எப்பவும் போல் நார்மலாக நம்ம எப்படி ஹூக் பட்டி வைப்போமோ அதே மாதிரி தான் மேலே ஒரு தையல் போட்டு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு மடிப்பு வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா சுருக்கம் வரும்.
3/4 இன்ச் இருந்தால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த நேர் வந்து இந்த கார்னரில் வந்து சுருக்கம் வராது. அடுத்தது வந்து இடுப்போட அளவை நம்ம செக் பண்ணி, இடுப்போட அளவு வந்து நம்மளுக்கு 4 பக்கமும் 6.5 இன்ச் வருது. நம்ம அந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். இந்த காஜா பட்டியோட அளவு மட்டும் விட்டுட்டு, அதாவது வி பட்டியை மட்டும் விட்டுட்டு நம்ம 6.5 அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மொத்தம் இடுப்பு சுற்றளவு 26. 26 வந்து 4ல் ஒரு பாகமாக போட்டோம்னா 26, 13, 6. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கம் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கையோட கழுத்து பீஸ் வச்சுருவோம். கிராஸ் பீஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்லேயே நம்ம ஸ்லீவ் இதை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. கிராஸ் பீஸ் வச்சுட்டு அப்புறம் அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் பக்கம் வந்து கிராஸ் பீஸை வந்து 2 நல்ல பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எட்ஜில் மடிச்சு விட்ருங்க. இப்போ 1/4 இன்ச் அளவுக்கே நம்ம கிராஸ் பீஸை வந்து இழுக்காமல் அப்படியே அடிச்சிட்டு வரணும். ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸு மெயின் கிளாத்தோட மேல் பக்கமும் இப்படி வச்சு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு இழுக்கக்கூடாது. அந்த கார்னர் பகுதியில் வரும்போது மட்டும் இழுக்கவே இழுக்காதீங்க, சுருக்கம் வரும். அப்படியே நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே அடிச்சுட்டே வந்து அந்த ஷோல்டரு நம்ம பிடிச்சி அடித்தது வந்து பேக் பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் பக்கமாக வர மாதிரி வைக்க வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணியை விட்டுட்டு எல்லாமே ஒரு சிசர் கட் போட்டு விட்ருங்க. சிசர் கட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா மடிஞ்சு வரும். இப்போ இந்த கார்னர் பகுதியெல்லாம் கொஞ்சம் சிசர் கட் போட்டு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கழுத்து வந்து திருகாமல் இருக்கும். இப்போ அதே 1/4 இன்ச் அளவுக்கு அந்த லைனிங் கிராஸ் பீஸை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கிராஸ் பீஸ் மேலே மட்டும்தான் தையல் உழுகணும். உங்களுக்கு மெயின் கிளாத் மேலே தையல் உழுகக்கூடாது, அதை கவனிச்சுக்கோங்க. 1/4 இன்ச் அளவுக்கு நீட்டாக அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நான் ஸ்பீடாக காமிச்சிருக்கிறேன் வீடியோவில், நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே அடிச்சிட்டு வாங்க. அடுத்தது வந்து அந்த கிராஸ் பீஸை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுள் தையல் வேணும்னா டபுள் தையல் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சிங்கிளே போதும். அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து பஃப் கை நம்ம எப்படி வைக்கணுங்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முன்கை பின்கை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிசர் கட் போட்டு விட்ருக்கிறது வந்து முன் பக்கமாக வரணும். இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே மெயின் கிளாத்தை வந்து இழுக்காமல், அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஸ்லீவையும் இழுக்காமல் கொண்டு வரணும். கரெக்டாக அந்த கார்னர்கிட்ட வரும்போது நம்ம எவ்வளோ நம்மளுக்கு ஃப்ளீட்ஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக சுருக்கம் வச்சுக்கலாம். சுருக்கம் வச்ச கையோட அந்த எட்ஜ் பீஸையும் கரெக்டாக சமமாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு முன்ன பின்ன வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். டபுள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ சைடு ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பஃப் வந்து 5 ஃப்ளீட் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா துணியை விட்டுக்கலாம். இப்போ சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கை சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் அளவு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு
நம்மளுக்கு 7 வரணும். கரெக்டாக 7 வருதான்னு செக் பண்ணிவிட்டு அந்த நேர் கரெக்டாக கார்னர்கிட்ட கொண்டு வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் பார்த்துக்கலாம். லைட்டாக முன்ன பின்ன வருது அப்படின்னா அந்த அக்கல்கிட்ட லைட்டாக பிடிச்சிக்குங்க. இப்போ கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. இப்போ 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். காலஞ்சு கேப்பில் ஒரு 3 தையல் போடுங்க. அரைஞ்சு 3/4 இன்ச்சுக்கெல்லாம் நீங்கள் கேப் விட்டு தையல் போட்டுற வேண்டாம். அப்போ பிரித்து விட்ற மாதிரி இருந்தால் ரொம்ப லூஸ் அடிக்கும். அதனால் 1/4 இன்ச்சு கேப்பில் மட்டும் தையல் போடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை சரிசமமாக லைட்டாக ட்ரிம் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.